friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல ரொம்ப சுலபமா பண்ணக்கூடிய மாங்கா ஊறுகாய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இத 5 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். இதோட எல்லா விதமான வெரைட்டி ரைஸ், அதுலயும் தேங்காய் சாதம், தயிர் சாதம்லாம் ரொம்ப நல்ல காம்பினேஷன். இந்த மாங்கா ஊறுகாய் பண்றதுக்கு நான் இன்னைக்கு ஒரு பெரிய சைஸ் மாங்காவை இந்த மாதிரி சின்னதா வெட்டி வச்சிருக்கேன். நான் தோல் எடுக்கல, தோலோட தான் வெட்டியிருக்கேன். உங்களுக்கு தோல் பிடிக்காதுன்னா தோல் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் உப்பு மிளகு சேர்த்து நம்ம விரசி வச்சிடலாம். நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நம்ம கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், கூடவே தேவையான அளவு உப்பு ரெண்டையும் சேர்த்து கலந்து வச்சுருங்க. இப்போ நம்ம தாளிச்சிட்டோன்னா முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் இதில் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு உடஞ்சதுக்கப்புறமா இதில் 10-12 வெந்தயம், 2 காஞ்ச மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை இலை, அப்புறமா 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் நல்லா வாசனை கொடுக்கும். கடைசியாக நம்ம உப்பு மிளகு தடவி வச்சுருக்க மாங்காவையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை 1 நிமிஷம் வேக வச்சா போதும். ரொம்ப நேரம் வெந்துருச்சுன்னா ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். அதனால் 1 நிமிஷம் வேக வச்சா போதும். நல்லா சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கூடவே நம்ம தயிர் சாதம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி சாதத்தை நல்லா கொலைய வேக வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு இதை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நல்லா குலைவாக இருந்தால் தான் தயிர் சாதம் நல்லாயிருக்கும். இப்போ இதில் நல்லா காய்ச்சின பாலை ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. நீங்கள் காலையிலே ரெடி பண்ணிவிட்டு மத்தியானம் சாப்பாடுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா பாலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு தயிரை குறைவாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நேரம் ஆக சீக்கிரமாக புளிச்சிடும். அதுக்காக அதே நேரம் இப்போ உடனே சாப்பிட்றதா இருந்துச்சுன்னா தயிர் அதிகமாக சேர்த்துட்டு பாலை குறைவாக சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் தயிர் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக கலந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா கெட்டியாகி கரெக்டாக இருக்கும். கூடவே தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக துருவின கேரட், கொஞ்சமாக நறுக்கின மல்லி இலை, 1 பச்சை மிளகாய், கடைசியாக கொஞ்சம் கிரேப்ஸ் சேர்த்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கிரேப்ஸ் கூட நம்ம பொமிகிரானட்டும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுருங்க. கலந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சம் கடுகு உடஞ்சதும் இதில் கொஞ்சம் கடலைப்பருப்பு, கூடவே கொஞ்சம் உளுத்தம்பருப்பு. இப்போ இதில் 1 துண்டு இஞ்சை நல்லா சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் நறுக்கின கருவேப்பிலை இலை, கடைசியாக 1 சிட்டிகை பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கலந்து வச்சுருக்க சாதம் மேலே சேர்த்துற வேண்டியது தான். தேவைப்பட்டால் 1/2 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. அப்போ இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். கலந்தாச்சு, அவ்வளோதான். இப்போ இதை நம்ம டிஃபன் பாக்ஸில் வச்சிடலாம். நான் இன்றைக்கி வாழைக்காய் வறுவல் பண்ணியிருக்கேன். கடைசியாக நம்மளோட மாங்காய் ஊறுகாய். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான லஞ்ச் தயாராகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.